பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வருஷமானா தை திருநாள் அன்னைக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த தடவை எதுவுமே கொடுக்கலையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக ஆட்சியில வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, இப்பதான் கொடுக்க மாட்டாங்க. இந்த 1000 ரூபாய் போடுறதுனால உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. இல்லைனாக்கா அடுத்த முறை வர முடியாது, அவ்வளோதான். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி அதிமுக 5000 ரூபா பொங்கல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியாக வந்த பிறகு எல்லாமே முரண்பாடு. நிதி இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க ஏத்துக்கிறீங்களா? நாங்க எப்படி ஏத்துக்கிறது? நிதி இல்லாத வருஷம் நிதி இல்லாத இருக்குமா? நிதி தாண்டி வாங்குறாங்களா? மக்களாண்ட இருந்து வரி பணம் எல்லாம் ஏற்றி வாங்குறாங்களா? மக்கள்கிட்டேருந்து வரிகளாக வசூலிச்சு பண்ணால் தான் இவங்க இலவசமாக கொடுக்குறாங்க ஒழிய இவங்க ஸ்டாலின் பாக்கெட்ல இருந்தோ இல்லை திராவிட முன்னேற்ற கட்சியில இருந்தோ பணத்தை கொடுக்கல. இங்கே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க தான் அதை மடைக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து பீரியட்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே அகேன்ஸ்டா இருக்கும்போது சொன்னாங்க 2000 ரூபாய் பத்தாது, எல்லாருக்குமே 5000 ரூபாய் தரணும்னு சொன்னாங்க. இப்போ இவங்க வந்து 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்காங்களே, என்ன பிரச்சனை? ஃப்ரீ பஸ் விட்டதுன்னா அதுல அவங்களுக்கு இதுவாகுது இல்ல, கஷ்டம் வருது இல்ல, அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? மக்கள் ஏன்னா மக்கள் அவங்களும் வெறி இருக்கிறாங்கல்ல மக்கள். இது ஏன்னா கொடுத்து என்ன ருசி காட்டினா வரலாம், இல்லைன்னா வர முடியாது. மக்களாட்சி, விடியல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இந்த தமிழர்களை வதைக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் இது ஆட்சியிலிருந்து விலக வேண்டும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வருஷமானா தை திருநாள் அன்னைக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த தடவை எதுவுமே கொடுக்கலையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க கொடுக்கல, அது நம்ம என்ன பண்ண முடியும்? கொடுத்தாதான் நம்ம வாங்கலாம். அவங்க கொடுக்கலான்னு போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க எப்பயுமே பொங்கலுக்கு எதுவுமே தருவாங்க அப்படின்றது யாரோட எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்க காசு வச்சுருவாங்க. ஆனா ஒரு சிலர் அதை எதிர்பார்த்து இருப்பாங்க. புரியுது. இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சில சம்பாதிக்கிறவங்க அதை பத்தி எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா போன வருஷம் கொடுத்தாங்க, ஒரு 1000 ரூபாய் அட்டைக்கும் கொடுத்தாங்க. அதுக்கு முந்தின வருஷம் வந்து அரிசி எதுவுமே தரம் இல்லாத பொருளாக கொடுத்தாங்க. அது ஒன்றும் யூஸ் ஆகல. அதனால இந்த வாட்டி என்ன எதுவும் தரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய பேர் இந்த வருஷம் ஆனா பொங்கல் அவங்க கொடுத்துட்டு தான் வந்துருந்தாங்க, வருஷ கணக்குல கொடுத்துட்டு தான் வந்துருந்தாங்க. எப்பயுமே அந்த ஆட்சியில வந்து திமுக ஆட்சியில வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, இப்பதான் கொடுக்க மாட்டாங்க. இந்த 1000 ரூபாய் போடுறதுனால உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, ஆனா கொடுக்கல. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி அதிமுக 5000 ரூபா பொங்கல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆமா. இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியாக வந்த பிறகு எல்லாமே முரண்பாடு. அன்னைக்கு குடும்பமே வந்து நடு ரோட்லன்னு கருப்பு கொடி காட்டுச்சு, டாஸ்மாகலாம் மூடணும்னு. இன்னைக்கு இவங்க வந்த பிறகு இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. மக்களை ஃபுல்லாக போதைக்கு தள்ளிவிட்டு தானும் தான் குடும்பமும் மட்டும் வாழணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய ஆட்சிக்கு வந்து 4 வருஷத்தில் 3 தடவை எலக்ட்ரிசிட்டி பில் சார்ஜ் ஏறி போச்சு. அதே மாதிரி எல்லா வரிகளும் மக்களாட்சி, விடியல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இந்த தமிழர்களை வதைக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் இது ஆட்சியிலிருந்து விலக வேண்டும். அதை விட இன்னும் சொல்ல போனோமா மாணவிகளுடைய பாலியல் தொந்தரவுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. யார் அந்த சார் என்பதை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் கேவலங்கட்ட நிலையிலே தமிழக காவல்துறை செயல்படுகிறது என்பதை நினைக்கும் போது வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலையத்தில் இருக்குது. இது திராவிட மாடல் ஆட்சியா இல்லை திருட்டு பயல்கள் ஆட்சியா என்பதே சந்தேகமாக இருக்கின்றது. ஆகவே இப்பேற்பட்ட ஆட்சியை உடனடியாக அப்புறப்படுத்துவதால் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் சிறப்பாக அமையும். கற்றுனா அந்த வருஷம் கொடுக்கறது கொடுத்து தான் ஆகணும். இந்த வருஷம் கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும்? அவங்கள போய் நம்ம என்ன கேட்க முடியும்? இவங்க விட்டாலும் எதிர்கட்சிங்க விடுவாங்களா? அது கொடுத்தா ஒரு பிரயோஜனமாக இருக்கும் எங்களுக்கு. நாங்களாம் கஷ்டப்படுறவங்க இருக்கப்பட்டவங்க கிடையாது, வியாபாரம் பண்ணி தான் சாப்பிட்றோம். இந்த வயசில் பிள்ளைங்க கூட எங்களை பார்க்க ஆள் இல்லை. நாங்கள் 2 செருப்பு வாங்கிட்டு 150 கட்டை அதில் சாப்பிட்றோம். பொண்ணு பிள்ளைங்க கூட கவலை. அந்த 1000 ரூபாய் தான் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நான் என்ன நினைக்கிறது? அது அவங்க சௌகரியம் கொடுக்கணும், வருஷம் கொடுத்துக்கிட்டு தான் வரணும். அது ஏன் கொடுக்காத நிப்பாட்டினாங்கன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. எதிரி தான் பார்க்குறாங்க கொடுப்பாங்கன்னு. கொடுத்து அது ருசி காட்டாங்க அவங்க. இப்போ கொடுக்கல, கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, அவ்வளோதான். இல்லைனாக்கா அடுத்த முறை வர முடியாது, அவ்வளோதான். வரவே முடியாது. புரியுது. மக்கள் ஏன்னா மக்கள் அவங்களும் வெறி இருக்கிறாங்கல்ல மக்கள். இது ஏன்னா கொடுத்து என்ன ருசி காட்டினா வரலாம், இல்லைன்னா வர முடியாது. இப்போ வருஷம் எங்க 1000 ரூபா தராங்க, 700 ரூபா தான் தருவாங்க. அரிசி தருவாங்க, சர்க்கரை, ஏலக்காய், திராட்சையா தான் ரேஷன் கார்டில் தராங்க. போன வருஷம் எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுத்தாங்க, உங்களுக்கு 700 தான் கொடுத்தாங்களா? எங்க ஊர்ல பாண்டிச்சேரி. ஓ, பாண்டிச்சேரி. ஓ, அங்க கொடுக்குறாங்க, இங்க இல்லன்னு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க இல்லைன்றாங்க, அது இங்க இருக்கிறவங்க ஏமாத்தி சாப்பிட்றாங்கன்னு. உங்க ஊர்ல தராங்க. இப்ப மழை கூட 5000 தந்தாங்க எங்களுக்கு. ஏடிஎம்கே வந்து பீரியட்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே அகேன்ஸ்டா இருக்கும்போது சொன்னாங்க 2000 ரூபாய் பத்தாது, எல்லாருக்குமே 5000 ரூபாய் தரணும்னு சொன்னாங்க. இப்போ இவங்க வந்து 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்காங்களே, என்ன பிரச்சனை? அவங்க ஃப்ரீ பஸ் விட்டாங்கல்ல மக்களுக்கு. ஃப்ரீ பஸ் விடுறதுனால எல்லாம் அனாவசியமா வந்து
தேவைக்காக ஃப்ரீ பஸ் யாரும் யூஸ் பண்ணல. சும்மா இங்கேருந்து இப்போ பஸ் ஃப்ரீயாக தானே போது, அவங்கவுங்க ஏறி இறங்க எல்லாருமே சம்பாதிக்கக்கூடியவங்க தானே. அவங்க ஃப்ரீ பஸ் விட்டதுன்னா அதில் அவங்களுக்கு இதுவாகுது இல்லை, கஷ்டம் வருது இல்லை. அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? 5000 ரூபாய் கூட வேணாம், 1000 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு உதவி தான் மக்களுக்கு. எங்களுக்கு நாங்களாம் ஒரு தொழில் பண்றோம், எங்களுக்கு உதவி இல்லைனா கூட மக்களுக்கு உதவி தான். கடல் கரையில பெண் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் கோடி கோடியா செலவு பண்றாங்க. இதுக்கு பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் தப்பு தான் அது. அவங்க செலவுக்கு அவங்க தந்தத்துக்கு அவங்க பண்றாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க வயிற்றுல வச்சு அவங்க அங்க பண்ணாங்க, நாங்க என்ன பண்ண. நிதி இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க ஏத்துக்கிறீங்களா? நாங்க எப்படி ஏத்துக்கிறது? நிதி இல்லாத வருஷம் நிதி இல்லாத இருக்குமா? நிதி தண்ட வாங்குறாங்களா மக்களாண்டேருந்து? வரி பணம்லாம் ஏற்றி வாங்குறாங்கல்ல, எல்லாத்தையுமே ஏற்றி வாங்குறாங்க. மக்கள்கிட்டேருந்து வரிகளாக வசூலிச்சு பண்ணால் தான் இவங்க இலவசமாக கொடுக்குறாங்க ஒழிய இவங்க ஸ்டாலின் பேக்கெட்ல இருந்தோ இல்லை திராவிட முன்னேற்ற கட்சியிலேருந்தோ பணத்தை கொடுக்கல. மக்கள்கிட்ட வரியை ஏற்றுறாங்க, அதிலேருந்து கொடுக்குறாங்க. ஆனால் இலவசங்களை கொடுப்பது மக்களை சோம்பேறிகளாக்குவதற்கான உதாரணம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் காலங்காலமாக நாம் இவ்வாறு பழகி விட்டதினால் மக்களை ஒரே நேரத்தில் திருத்த முடியாது. ஆகவே அதற்கு முன்னெடுப்பு எடுக்க வேண்டும். எல்லா விதத்திலும் விலைவாசியிலிருந்து மக்களுடைய இன்னல்கள் அனைத்தும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே அதிகரித்திருக்கிற ஒழிய குறைந்தபாடில்லை. மக்கள் மிகவும் வேதனையில் உள்ளார்கள். விடியல் பயணம் என்று போட்டுவிட்டு வெறும் 10 ரூபா பஸ் சார்ஜ் கொடுக்காம பெண்கள் விடியல் ஆயிடுவார்களா? இல்லை, எனக்கு புரியவில்லை. இவர்கள் ஒண்டி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இவர்களும் ஒரு குடும்பமும் அடித்து கொண்டிருக்கின்றது. அதை யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை, நாதி இல்லை. அந்த கூட்டணி கட்சி தலைவர்களாம் இருக்கிறார்களா இல்லை மண்டியிட்டு கிடக்கிறார்களா? இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே மிகவும் கேவலமாக இருக்கிறது. விசிகாலிருந்து கம்யூனிஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக பார்த்தோன்னா லேபர்கள்லாம் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் பட் இந்த கம்யூனிஸ்ட்டு கே பாலகிருஷ்ணா கையூட்டு பெற்றுக்கிட்டு ஆளுங்கட்சியிலேருந்து அவர்களுக்கு ஜாலரா அடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே மாதிரி விசிகா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்னும் சொல்ல போனோம்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வேந்தன் அந்த இதில் வந்து ஒரு மனித கழிவு நீரை கலந்து வேங்கை வாயிலில் கழிவு நீரை கொடுத்த குற்றவாளியை கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியாத திறனற்ற கேவலமான ஒரு ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி கொண்டு இருக்கின்றார் என்பதை மிகவும் வேதனையுடன் இருக்கின்றது. மக்களுக்கு நல்லதை செய்வேன் என்று கூறிவிட்டு மக்கள் தலையிலே வரி சுமைகளை ஏற்றி அவர்களும் அவர் குடும்பத்தார்களும் அவர் கட்சியை சேர்ந்தவர்களும் நல்ல ஜாலியாக இருந்து கொண்டு இருக்கின்றார்களே, மக்கள் இன்னல் தொல்லைகளுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சியை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அதாவது விசி சொல்ல போனோம்னா கவர்னர் தான் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் வைஸ் சான்சலர் இருப்பாங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு சாஸ்வதம். இதை இவர்கள் எடுத்துக்கொண்டு அதையும் விற்று அதன் மூலியமாக பணத்தை சம்பாதிக்கலாம் என்று அந்த சான்சலர் போஸ்ட்டை தனக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று எல்லா இடங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. மிகவும் கேவலமாக இருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியிலே படிப்பை கூட இவர்கள் வந்து காசாக்கணும் என்று பார்க்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் வேதனை, வருத்தத்தக்கது. வீட்டு வரி உயர்வு, சாக்கடை குடிநீர் வரி உயர்வு, எலக்ட்ரிசிட்டி உயர்வு, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் உயர்வு, இன்சூரன்ஸ் விலை உயர்வு, ரிஜிஸ்ட்ரேஷன் உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இப்போ எல்லா விதத்திலையும் ஏற்றி மக்களை நோகடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கின்ற இது விடியல் ஆட்சி அல்ல, விடியாமூஞ்சி ஆட்சி. வாடகை இருக்கவங்க வாடகை ஏற்றுறாங்க, சொந்த வீட்டுக்கார வரி ஏற்றுறாங்க, எல்லாம் ஏற்றம் வாங்குறாங்க. அது எப்படி நிதி இல்லாத போயிடும்? புரியுது. ஒயின் ஷாப்லயுமே வந்து அதெல்லாம் வருமானம், நல்ல வருமானம். அந்த காசுல எங்க போகுது? பின்ன மக்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஏழை மக்கள் எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுது. இங்க இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க தான் அதை மடைக்கிறாங்க. இந்த 1000 ரூபாவை நம்பி மக்கள் எந்தெந்த மக்கள்லாம் வந்து இருக்காங்க? எவ்வளோ ஆசைப்படுதுங்க. பொங்கலுக்கு நல்ல நாள் வருது, நம்ம என்ன ஒன்று வாங்கலாம், குழந்தைங்களுக்கு என்ன ஒன்று வாங்கி கொடுக்கலாம். ஆனால் எவ்வளோ ஆசைப்படுதுங்க. கையில் காசு இல்லாதவங்க கஷ்டப்படுத்துங்களாம் எவ்வளோ ஆசைப்படும்னா அது இன்னமும் இவங்க இப்படி பண்றாங்க. என்னத்தை நம்ம கேட்க முடியும்? மக்களை ஊனப்பட்டதுலாம் நிறையா இருக்குதுங்க. அது கொடுத்து ருசி காட்டு கொடுக்காம நிறுத்தினா அது ரொம்ப பாதிப்பு தான். அது